என்னம்மா பார்க்குற? உன்னை தவிர நான் வேற எதையுமே எடுத்துட்டு போல. மனசு முழுக்க நிறைஞ்சு கிடக்கிற பாசத்தையும் அன்பையும் நம்ம பிள்ளைக்கு அப்படியே விட்டுட்டு தான் போறேன். இவ்வளவு நாளா நான் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு எத்தனையோ தடவை நான் யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். விட்டுட்டு போயிடுறா கிழவா, அதுதான் நீ செய்யறதுலயே பெரிய உபகாரமா இருக்கும்னு சம்பந்தியம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணுங்கிறது தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் நான் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணிட்டேம்மா. வாமா போலாம். அப்பா காஃபி ரெடியா? இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. நீங்க ஏதாச்சும் எழுப்ப கூடாதா? அப்பா எங்க போனாரு சொல்லு. அப்பா அப்பா எங்க போயிருப்பாரு? அப்பா 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 யோ எவனோ படுத்திருக்கான், முதல்ல போய் எழுப்பியா அவனை. போயா எழுப்பியா. பெரியவரே பெரியவரே ஏந்திரிக்க. எழுந்திரிக்க வந்து கடவாசல்ல படுத்துக்கிட்டு கோவில் கொள்ளன்னு எங்கேயாவது போய் படுங்க. ஏந்திரிக்க சீக்கிரம் ஏந்திரிக்க.
சீக்கிரம் வாங்க, கடையை திறக்கணும்ல. காலங்காத்தால கடை வாசல்ல வந்து படுத்திருக்கீங்க. போங்க, பக்கத்துல கோயில் இருக்கு, அங்க போய் படுங்க. போங்க. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய கட்டம் ஒன்று உண்டு. நீ சாவறதுக்கு ஏன் வண்டியா கிடைச்சது? புஷ்பா, புஷ்பா, சொல்லுங்க நீ. புஷ்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். போயிட்டு வாங்க நீ. கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு பால் ஏதாவது வேணுமா? ஐயோ, நீங்களும் அம்மா மாதிரி பாலை சாப்பிடு டிஃபனை சாப்பிடுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்பதானே சாப்பிட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. சூர்யா மது யாராவது வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தான் யோசிக்கிறேன். அண்ணி, நான் என்ன சின்ன குழந்தையா? கிளம்புங்க நீ, நான் பாத்துக்கிறேன். அம்மா இப்ப வந்துருவாங்க. அதுக்கு இல்ல, நீ வாந்தி எடுத்ததுல இருந்து அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நைட் அவங்க சரியா தூங்கிருக்கவே மாட்டாங்க. வீட்ல நான் இருக்கேன்னு தான் அவங்க கோயிலுக்கே போயிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் வரல. எனக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு புஷ்பா. நான் ஸ்கூலுக்கு போகணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஒண்ணும் இல்ல அண்ணி, அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? நான் போயிட்டு வரட்டுமா? சரி சரி, பாய். இந்த நேரத்துல யாரு போனு? ஹலோ அக்கா, நான் இளங்கோ பேசுறேன். சொல்லுங்க இளங்கோ. ரோட்ல போயிட்டு இருக்கப்போ அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருக்கா. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்க்கா. ஓ மை காட், அப்பாவுக்கா? ஏன், என்னாச்சு அவருக்கு? இப்ப எப்படி இருக்காரு? இப்பதான்க்கா. பயப்படாதீங்கக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து படுக்க வச்சிட்டேன். அப்பா பெத்த பிடிச்ச மாதிரி இருக்காரு. நீங்க கொஞ்சம் வரீங்களா? இப்போ உடனே வந்துரு இளங்கோ. சரிக்கா. அண்ணி, மாமாக்கு என்னாச்சு அண்ணி? நீ பயப்படாத புஷ்பா. அப்பா ரோட்ல போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா, இப்ப வீட்ல தான் இருக்காரா. நான் முதல்ல போய் அவரை பார்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போறேன். அண்ணி, ஒரு நிமிஷம், நானும் வரேன். வேண்டாம் புஷ்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு இளங்கோ இப்பதான் சொன்னாரு. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நீ வீட்லயே இரு. ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு அப்புறம் நான் திரும்ப உன்னை வீட்ல வந்து டிராப் பண்ணிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஹாஃப் டே லீவ் சொல்ல வேண்டியதாயிடும் புஷ்பா. இல்ல நீ, அது ரொம்ப தப்பாயிடும். நானும் வரேன். வேண்டாம் புஷ்பா, நீ வீட்ல இல்லைன்னா அத்தை என்னதான் திட்டுவாங்க. இல்ல நீ, அவரு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் போயிட்டு நான் இங்கே இருந்தேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நான் மாமாவை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப அவரு மயக்கம் போட்டு விழுந்தப்ப கூட நான் அம்மா வீட்டுல சொகுசா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா வேற வினையே வேண்டாம். நானும் வரேன் நீ. இளங்கோ அப்படிலாம் நினைக்க மாட்டாரு, நான் சொல்லிக்கிறேன். நீ எதுக்கு அனாவசியமா அவ்வளவு தூரம் அலையணும்? சொன்ன கேளுங்க, நீங்க கூட்டிட்டு போலன்னா நான் தனியா ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். புஷ்பா, ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற புஷ்பா? சரி, என் கூடவே வா. வா போலாம்.
இதுக்கு என்ன பார்த்தோம்? அப்படி வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? நல்ல வேலை, வண்டி மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்பா உங்களுக்கு. புஷ்பா இங்க இல்ல, நீங்களும் நான் மட்டும் தானேப்பா இங்க இருக்கோம். என்னோட இருக்க பிடிக்காம கிளம்பி போயிருக்கீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இல்லை இளங்கோ. அப்ப எதுக்காகப்பா வீட்டை விட்டு போனீங்க? அப்பா பேசுங்கப்பா. இப்படி பேசாம இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? நீ சொல்லனாலும் நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். வா. வாங்கக்கா. அப்பாக்கு என்னாச்சு இளங்கோ? இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, இப்ப நல்லாதான் இருக்காரு. அப்பா என்னாச்சுப்பா? இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்பு முடியாம தானே இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு வெளியில போனீங்க? சொல்லுங்கப்பா. அக்கா ஒரு நிமிஷம் வாங்கக்கா. மாமா என்னாச்சு மாமா? ஷாக் ஆகாதீங்கக்கா. அப்பா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. என்ன சொல்றீங்க இளங்கோ? அம்மாவோட போட்டோ, ஒரு மாத்து வேட்டி, ஒரு துண்டு, இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காருன்னா இதுக்கு என்னக்கா அர்த்தம்? அவர் வீட்டை விட்டு எதுக்கு போகணும்? அப்பாவை நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்களா? அவர் மனசு நோகுற மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? இல்லக்கா, அப்பா சொல்றது பிடிக்கலனாலும் அவர் எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லக்கா. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு எனக்கும் தெரியல, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க தான் என்ன நடந்ததுன்னு கேட்கணும்க்கா. சரி வாங்க, நான் அப்பா கிட்ட பேசுறேன். மாமா உடம்பு பாத்துக்க கூடாதா? நீங்க எதுக்கு மாமா வெளியே போனீங்க? அவரு போன் பண்ண உடனே நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லை. மாமா புஷ்பா ஒரு நிமிஷம். அப்பா வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னப்பா நடந்தது? சொல்லுங்கப்பா. ஏன்பா அழறீங்க? சொல்லுங்கப்பா. நான் உங்க பொண்ணு தானே, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கப்பா. என் மருமகளுக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையா அதிரசம் பண்ணிக்கிட்டு இருந்தம்மா. அப்போ தம்மந்தியம்மா வந்தாங்க. பால்கோவா கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு என் பொண்ணையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் ஒரே அடியா காலி பண்ணுன்னு பாக்குறீங்க. ஏங்க, பூமிக்கு பாரமா நீங்க எல்லாம் எதுக்காக இருக்கீங்கன்னு எனக்கு புரியலைங்க. என் மாப்பிளையும் பொண்ணும் குழந்தையோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயாவது போய் சேர்ற வழிய பாருங்க.